Okay, hi students. Previous session la, previous video la, ஒரு ப்ரோக்ராம் எப்படி நாம ஸ்டார்ட் பண்றது, எப்படி கம்பைல் பண்றது, எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்குள்ள இந்த ப்ரெசன்டேஷன்ல அடுத்த பார்ட்ல நாம பார்க்க போறது வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி நாம யூஸ் பண்றது. அதுல 3 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் அப்படி நாம யூஸ் பண்றோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், சுவிட்ச் கேஸ் அப்படின்னு 2 டைப்பா எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல இஃப் ஸ்டேட்மெண்ட் அதனுடைய ஜெனரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், தென் நாம அதை எப்படி நாம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் அதுல ஃபர்ஸ்ட் சிம்பிள் இஃப். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் இஃப் ஆஃப் bracket உண்டு, condition open curly bracket and close, statement or statements. இது simple if இனுடைய structure. Type 2 common if. So இதனுடைய format if of condition, then statement or statements, else statement or statements. இது டைப் 2. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தால் உள்ளே வராது, டைரக்டா ஸ்கிப் பண்ணி வெளியே போயிடும். சேம் டைம் காமன் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிஷன் 1, ஸ்டேட்மெண்ட் 2. கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தால் ஆஃப்டர் எல்ஸ் என்னவோ அது. அதாவது எய்தர் ஆர் அப்படிங்கிறது மாதிரியான கண்டிஷன். தட் இஸ் மேலா ஃபீமேலா அந்த ஒரே கொஸ்டின் தான், மேரிடா அன்மேரிடா அந்த மாதிரியான ஒரே ஒரு கொஸ்டின், எஸ் ஆர் நோ அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்புட்டை பிரசன்ட் பண்றது காமன் இஃப் ஸ்டேட்மெண்ட். தென் டைப் 3 nested if statement. இந்த nested if statement வந்து 2 டைப் எழுதலாம். nesting means இன்னரா எழுதுறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூவஸா if else அப்படி போட்டும் பண்றது. சோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் if of ஒரு கண்டிஷன், ஸ்டேட்மெண்ட் or statements, else அப்படியே அதை ஃபாலோ பண்ணி இஃப் ஆஃப் ஒரு கண்டிஷன், தென் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்படியே ஒரு செயின் ஃபார்ம்ல அது போயிட்டு இருக்கும். ஃபைனலா நான் அந்த எல்ஸ் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது nested if அப்படின்னு சொல்லலாம், அல்லது செயின் if அப்படின்னு நாம சொல்லிப்போம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாம்பிள் இப்ப தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் சிம்பிள் if கிளாஸ் SIF அப்படின்னு வச்சுக்கிறேன். பப்ளிக் static void main of string arg of 2 நம்பர் நான் இப்போ இதுல ஸ்டோர் பண்றேன். int n1 equal to 100, int n2 equal to 300. now which one is big அப்படிங்கறத எனக்கு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது வந்தால் if of n1 greater than n2 ரிலேஷனல் ஆபரேட்டர் வச்சு நான் கம்பேர் பண்றேன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் system.out.println of the result is n1 is big அப்படின்னு முடிச்சுக்கிறேன். பிளஸ் தேவைப்பட்டா அந்த அவுட்புட்டை கூடவே பிரிண்ட் பண்ணிக்கங்க. if of
n2 greater than n1 இந்த கண்டிஷன் satisfied இருந்தால் system dot out dot println of n2 is big அப்படின்னு முடிச்சுக்கிறேன் plus n2 sif dot java அப்படின்னு அந்த ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ணிக்கிறேன். கமாண்ட் விண்டோ ஓபன் பண்ணி t colon java c sif dot java எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். n2 is big அப்படிங்கறத அவுட்புட். the same program நான் common if யூஸ் பண்ணி பண்றேன். cif.java அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். now cif அப்படிங்கற நேம்ல எடுத்துக்கிறேன். no need of this validation, டைரக்டா நீங்க else அப்படின்னு முடிச்சுக்கலாம். so now cif.java we will get the same output 300. நான் இப்போ அந்த நம்பரை மாத்துறேன். இத 1000 அப்படின்னு மாத்திக்கிறேன். now the result is 1000. இது common if statement. same time nested if யூஸ் பண்றதா இருந்தால் nif அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். .java class name nif மூணு நம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். n3 equal to 3000 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நான் லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். n1 greater than n3, n1 with n2, n1 with n3. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் n1 is big, else if of n2 எடுக்கிறேன். n2 greater than n1 and n2 greater than n3 இந்த கண்டிஷன் satisfied இருந்தால் n2 is big, அப்படிங்கிற அவுட்புட்டை கொடுத்துறேன். n2 is big. இது எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா n3 தான் இருக்க முடியும். n3 is big அப்படின்னு இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். நான் கம்பைல் பண்ணிடுறேன். nif n3 is big. நான் இப்போ இந்த இடத்துல இத 30,000 ஆக்குறேன். 30,000 is the biggest number. இந்த ரெண்டையும் இத 30 ஆக்குறேன், இத 300 ஆக்குறேன், அது 1000 ஆக இருக்கட்டு. now n1 is big அப்படின்னு முடிச்சாங்க. இது சிம்பிள் இஃப், காமன் இஃப், நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி எப்படி நாம வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒர்க் பண்றது, இதுக்கான டீடைல்டு ப்ரோக்ராம்ஸ் அடுத்த செஷன்ல சொல்றேன். ஸோ இது வரைக்கும் உள்ளதை ஒர்க் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க.